எல்லாருக்கும் வணக்கம். வெறும் 60 செகண்ட்ல ஒருத்தரோட கவனத்தை ஈர்க்கிற மாதிரி ஒரு கதையை சொல்ல முடியுமா? கண்டிப்பா முடியும். அதுக்கான ஒரு சூப்பர் ஃபார்முலாவை நம்ம கத்துக்க போறோம். யார்கிட்ட இருந்து தெரியுமா? 500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த புத்திசாலித்தனத்துக்கு பேர் போன தெனாலிராமன் கிட்ட இருந்து. வாங்க கதை சொல்ற கலையோட ரகசியங்களை ஒன்னொன்னா பார்க்கலாம். இது ஒரு நல்ல கேள்விதான் இல்லையா? 16ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு அரசவை விகடகவி இந்த டிஜிட்டல் உலகத்துல வாழ்ற நமக்கு எப்படி கதை சொல்ல கத்துக் கொடுக்க முடியும்? பதில் ரொம்ப ஆச்சரியமானது. தெனாலியோட டெக்னிக்ஸ் எல்லாமே காலத்தால அழியாதது. ஏன்னா அதெல்லாமே மனுஷங்களோட அடிப்படை சைக்காலஜியை வச்சுதான் வேலை செய்யுது. நாம 4 விஷயங்களை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், தெனாலிராமன்னா யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் அவரோட ஒரு சூப்பர் கதையை எடுத்து அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பிரிச்சு மேய போறோம். அதுக்கப்புறம் அவர் யூஸ் பண்ண வேற என்னென்ன டூல்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு கடைசியா இந்த ஐடியாஸ் எல்லாம் நம்மளோட லைஃப்ல எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். நம்மளோட கதை சொல்லும் குரு தெனாலிராமன் உலகத்துக்குள்ள ஒரு சின்ன ட்ரிப் போயிட்டு வரலாம். தெனாலிராமன்னா யாரு? நம்மில் பலரும் அவரை ஒரு ஜோக்கர்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அவர் அது மட்டும் இல்ல. அவர் விஜயநகர மன்னர் கிருஷ்ணதேவராயரோட கோர்ட்ல ஒரு பவர்ஃபுல் அட்வைசர், ஒரு கவிஞர். அது மட்டும் இல்ல, அஷ்டதிக்கஜங்கள்னு சொல்லப்படுற 8 பெரிய அறிஞர்கள்ல அவரும் ஒருத்தர். அவரோட அந்த புத்திசாலித்தனமும் டைமிங் காமெடியும் தான் அவரை இன்னைக்கும் பேச வச்சிட்டு இருக்கு. இப்போதான் நாம இந்த விளக்கத்தோட ஒரு முக்கியமான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பகுதிக்கு வந்திருக்கோம். தெனாலியோட ஒரு கிளாசிக் கதையை வச்சு ஒரு கதையை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பில்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். இதுதான் நம்மளோட 60 செகண்ட் ஸ்டோரிக்கான ப்ளூ பிரிண்ட். ஒரு சூப்பரான கதைக்கு என்னென்ன வேணும்? ஒரு நல்ல ஆரம்பம், ஒரு சின்ன ட்விஸ்ட், ஒரு கிளைமேக்ஸ், அப்புறம் ஒரு தெளிவான முடிவு. இதுதான் ஃபார்முலா. முதல்ல ஒரு செட்டப் இருக்கும், அப்புறம் ஒரு சம்பவம் நடக்கும், அதுதான் பிரச்சனையை ஆரம்பிச்சு வைக்கும். டென்ஷன் மெதுவா ஏறி கிளைமேக்ஸ்ல பீக்குக்கு போகும். கடைசியா பிரச்சனை சால்வ் ஆகி நமக்கு ஒரு பாடம் கிடைக்கும். சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபார்முலா இது. எந்த கதையா இருந்தாலும் அதுக்கு ஒரு களம், ஒரு செட்டப் வேணும் இல்லையா? இந்த கதையில மன்னருக்கு குதிரைங்க மேல ஒரு பயங்கரமான ஆசை இருக்கு. இது வெறும் ஆசை மட்டும் இல்ல, அதுதான் அவரோட வீக்னஸும் கூட. ஒரு நல்ல கதை சொல்லி என்ன பண்ணுவாருன்னா, இந்த மாதிரி ஒரு ஆசையோ இல்ல வீக்னஸையோ வச்சுதான் கதைக்கான பிரச்சனையை ஆரம்பிப்பார். 5000 தங்க நாணயங்கள். யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு குதிரைய சாம்பிளுக்கு பார்த்துட்டு மொத்த காசையும் அட்வான்ஸை கொடுத்துட்டாரு மன்னர். இந்த நம்பரை கேட்ட உடனே அடேங்கப்பா, என்னமோ பெருசா நடக்க போகுதுன்னு நமக்கு தோணுது இல்லையா? இப்ப ஆடியன்ஸான நமக்கும் ஒரு சின்ன கவலை வந்துடுச்சு. ஐயையோ, மன்னர் எப்படி பண்ணிட்டாரே, இதுக்கப்புறம் என்ன ஆகுமோன்னு நாமளும் யோசிக்க ஆரம்பிச்சிடுறோம். இங்கேதான் கதையில ஒரு ட்விஸ்ட் வருது. மன்னரோட அந்த சின்ன வீக்னஸ் இப்போ ஒரு பெரிய பிரச்சனையா மாறிடுச்சு. அந்த வியாபாரி காசோட எஸ்கேப். இந்த ஒரு இன்சிடென்ட் தான் கதையை அடுத்த கட்டத்துக்கு வேகமா கொண்டு போகுது. நம்ம மனசுல அடுத்து என்ன அப்படிங்கிற கேள்வியை ஆழமா விதைக்குது. இப்போ கதை அதோட உச்சகட்டத்துக்கு வருது. கிளைமேக்ஸ். ஒரு பக்கம் மன்னர் கோபத்துல கொந்தளிச்சிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் தெனாலிராமன் ரொம்ப கூலா உட்காந்து எதையோ எழுதிட்டு இருக்காரு. என்ன எழுதுறாருன்னு பார்த்தா, நகரத்தோட மிகப்பெரிய முட்டாள்கள்னு ஒரு லிஸ்ட். அதுல டாப்ல யார் பேர் இருக்கு தெரியுமா? நம்ம மன்னரோட பேரு. இத பார்த்ததும் மன்னருக்கு கோபம் தலைக்கேறுது. இதுதான் கதையோட டேர்னிங் பாயிண்ட். இப்ப வருது பாருங்க பஞ்ச் லைன். மன்னர் எப்படி என்ன முட்டாள்னு சொல்லலான்னு கத்த, தெனாலி ரொம்ப அமைதியா பதில் சொல்றாரு. யாருன்னே தெரியாத ஒருத்தர்கிட்ட 5000 தங்க காசை கொடுத்துட்டு அவர் கண்டிப்பா திரும்பி வருவாருன்னு நம்புறவன் தானே உலகத்திலே பெரிய முட்டாள். இந்த ஒரு பதில், அந்த ஷார்ப்பான லாஜிக் மன்னரை மட்டும் இல்ல, நம்மளையும் ஒரு நிமிஷம் அமைதியாக்கிடு. கடைசியா ஒரு நல்ல ஃபினிஷிங். மன்னர் தான் தப்ப உணர்றாரு, அவரோட கோபம் போய் ஞானம் வருது. கதை ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்து ஒரு முழு வட்டத்தை முடிக்குது. ஒரு பிரச்சனை, அதனால வந்த விளைவு, அதிலிருந்து கத்துக்கிட்ட பாடம். இதுதான் ஒரு கச்சிதமான கதையோட அழகு. சரி, ஒரு கதையோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும்னு பார்த்தாச்சு. இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம். தெனாலியோட கதைகளை இவ்ளோ பவர்ஃபுல்லா மாத்திர சில டெக்னிக்ஸை பத்தி பார்க்கலாம். தெனாலி கிட்ட 2 முக்கியமான ஆயுதங்கள் இருந்துச்சு. ஒன்னு லாஜிக், இன்னொன்னு அபத்தம். சில சமயம் எதிராளி சொல்ற லாஜிக்கே அவங்களுக்கு எதிரா திருப்புவாரு. அந்த தங்க மாம்பழம் கதையில பேராசை பிடிச்ச பிராமணர்கள் கிட்ட செஞ்ச மாதிரி. இன்னும் சில சமயம் ஒரு முட்டாள்தனமான கேள்விக்கு அதை விட முட்டாள்தனமா ஒரு பதில சொல்லி வாயடைக்க வைப்பார். கருப்பு நாயை வெள்ளையாக்க முடியுமான்னு கேட்டதுக்கு அவரும் அதையே செஞ்சு காட்டுற மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணுவாரு. சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி சரியான டூலை யூஸ் பண்றதுதான் அவரோட ஸ்டைல். அவரோட டூல் பாக்ஸ்ல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. பேராசையை வெளிக்கொண்டு வர்றதுல அவர் கில்லாடி. தந்திரமா பேசி நிலைமையே தலைகீழா மாத்திடுவாரே. ஞாபகம் இருக்கா? திருடங்களையே தன் தோட்டத்துக்கு தண்ணி ஊத்த வச்சாரே, அந்த மாதிரி. சில நேரங்கள்ல ஒரு பெரிய நாடகமே போடுவார். எல்லாத்துக்கும் மேல அவரோட ஹியூமர் சென்ஸ். எந்த ஒரு சீரியஸான சிச்சுவேஷனையும் லைட்டாக்கி எதிராளியோட கோவத்தை தணிச்சிடுவார். இப்போ நம்ம கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. 500 வருஷம் பழைய இந்த கதைகள்ல இருந்து நம்மளோட இன்னிய வாழ்க்கைக்கும் நம்ம அனுபவங்களுக்கும் என்ன பாடம் இருக்குன்னு பார்க்கலாம்.
ஏன் இந்த கதைகள் இன்னைக்கும் நம்ம மனசுல நிக்குது? ஏன்னா இது எல்லாமே மனுஷனோட அடிப்படை உணர்ச்சிகளை பத்தினது. இந்த கோட்ல சொல்ற மாதிரி யோசிச்சு பாருங்க. துக்கம், பேராசை, கோபம் இந்த மாதிரி எமோஷன்ஸ்ல இருக்கும்போது நம்ம எப்படி தப்பான முடிவுகளை எடுக்கிறோன்னு தெனாலி கதைகள் நமக்கு காட்டுது. எமோஷனலா யோசிக்காம கொஞ்சம் லாஜிக்கலா யோசிக்கணும்னு நமக்கு ஞாபகப்படுத்துது. இந்த பாடங்கள் நம்மளோட ஆஃபீஸ் லைஃப்க்கும் செட் ஆகும் தெரியுமா? தெனாலிய போல உண்மைய பேச நாமளும் பயப்படக்கூடாது. பாஸ் சொல்றதுக்கெல்லாம் எஸ் பாஸ் சொல்லிட்டு இருக்காம தைரியமா நம்ம கருத்துக்களை ஃபீட்பேக்கை சொன்னாதான் ஒரு நல்ல டீம், ஒரு நல்ல கம்பெனி உருவாகும். தெனாலியோட அந்த நேர்மையும் தைரியமும் நமக்கு ஒரு பெரிய லெசன். அப்போ தெனாலிராமன் கதைகள் வெறும் டைம் பாஸ் கதைகள் இல்ல, அது ஒரு புத்திசாலித்தனமான கையேடு. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. காலத்தால அழியாத நீங்க சின்ன வயசுல கேட்ட எந்த கதை இன்னைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க பயன்படுத்துற ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்துருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.